மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புவனகிரியில் 5 மணி நேரம் கடையடைப்பு என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. புவனகிரி வெள்ளாற்று தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வர்த்தக சங்கம் வியாபாரிகள் இன்று காலை 6 மணி முதல் 11 மணி வரை கடையடைப்பு போராட்டம் என்ற அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், முழு விவரங்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி வெள்ளாற்று பகுதியிலே தடுப்பணை கட்ட வலியுறுத்தி வர்த்தக சங்கம் சார்பாக அடையாள கடையடைப்பு போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வெள்ளாற்று பகுதியிலே கடல் நீர் உட்புகுவதன் காரணமாக புவனகிரியினுடைய பெரும்பாலான பகுதிகளில் உப்பு நீராக மாறி வருகிறது. நிலத்தடியிலே உப்பு நீர் கலப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. புவனகிரி பகுதி என்பது முப்போகமும் விளையக்கூடிய பகுதியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த வெள்ளாற்று பகுதியிலே கடல் நீர் உட்புகுவதன் காரணமாக விவசாயம் என்பதும் பாதித்து வருகிறது. இந்த நிலையில் வெள்ளாற்றின் நடுவே தடுப்பணை கட்ட வலியுறுத்தி புவனகிரி பகுதியிலே கடையடைப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வெள்ளாற்றின் அருகே இருக்கக்கூடிய ஆதிவராகநல்லூர் என்ற பகுதியிலே தடுப்பணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த திட்டம் என்பது கிடப்பிலே போடப்பட்டதன் காரணமாக கடல் நீர் முற்றிலுமாக உட்புகுந்து குடிநீர் என்பது உப்பாக மாறியிருக்கிறது. இதனை தடுக்க வலியுறுத்தி தற்பொழுது கடையடைப்பு போராட்டம் என்பது வர்த்தக சங்கம் சார்பாக நடைபெற்று வருகிறது. உடனடியாக இந்த தடுப்பணையை கட்டி கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.